ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி டிசம்பர் 12 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோமா, மகளிர் விடுதிகளுக்கான புதிய விதிகள் ஏற்கனவே அரசு இது பண்ணியிருக்கோம். அதுக்கான புதிய விதி எப்போ அது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோமா, 2015 கொண்டு வந்திருக்காங்க. அது மேலும் 10 வருஷத்துக்கு மேலே இதையே வச்சு நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தோமா, அயல் ஊடுருவல் உயிரினங்கள் ஒழித்தல் சென்னாஸ்பெக்கிஸ்பில்ஸ் அப்படிங்கிறத 2026 மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு வனப்பிரிவிலிருந்தும் இதை அகற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு இது தருவதுன்னு சொல்வது மிகப்பெரிய ஒழிப்பு முயற்சியை இது எடுத்து வருது. அதை தான் இது சொல்கிறாங்க, மஞ்சள் நிற பூக்கும் மரமாகும் அப்படின்னு இது சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோமா, மாநில வழக்கறிஞர் கழகங்களில் பெண்களுக்கான ஒதுக்கீடு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு 20 தான் இருந்துச்சு. பின்னாடி 30 இது பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட இதுதான். அடுத்தது என்னன்னு பார்த்தோமா, விமான பணிகளுக்கான நேர வரம்பு விதிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோமா, இவ்வளோ ரொம்ப 2 ஹவர் ஒரு 48 ஹவர்ஸ் 2 நாள் வேலை செய்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்களால முடியாதுல. ரொம்ப அதோட டைமிங் இது பண்ணுறதுக்காக அவங்க பணிகளுக்கு அவங்க வேலை செய்கிறவங்களுக்காக நேரத்தை இது பண்ணுறதுக்காக 2 இரவுகள் தரையிறங்கும் அப்படின்னு அந்த அதை பற்றி விதிமுறைகள் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோமா, வரைவு இந்திய புள்ளியியல் நிறுவன மசோதா 2025. அது யார் பண்ணியிருக்காங்கன்னா, புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் பண்ணியிருக்காங்க. மசோதா 2020 வரை வெளியிட்டது. இதுவரை என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது யார் ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோமா, பிசி மகளனோபிஸ் தான். எப்போன்னு கேட்டோமா, 1931 நிறுவப்பட்டது இது. அடுத்தது என்னன்னு பார்த்தோமா, சர்வதேச செய்திகள் என்னென்னு பார்த்தோமா, தேசிய அவசர நிலை எங்கது அப்படின்னு கேட்டோன்னா லிதுவேனியா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பலூன் ஊடுருவலுக்காக அதை வச்சு அவசர நிலையை வெளிப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோமா, PRANJA முன்னெடுப்பு அப்படின்னு பார்த்தோமா, உலக வர்த்தக அமைப்பின் சீர்திருத்தத்தை ஊக்குவிப்பதற்காக கியூட்ஸ் இன்டர்நேஷ்னல் அமைப்பானது முன்னெடுப்பினை தொடங்கியது. இவங்க தான் தொடங்கியிருக்காங்க. WTO அமைப்பு பங்கு வலுவாக இருந்திருக்கு. டிஜிட்டல் வர்த்தகம் மூலயமா இதை பண்ணியிருக்காங்க, அதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது